ஹாய் காய்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சீசன் 2 நான் கொண்டு வந்துட்டேன். நீங்களும் என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் நம்மகிட்டே தான் வந்துட்டு இன்டர்வியூக்கு ஒவ்வொரு இதாக அலைகிறான், ஒவ்வொரு கம்பெனிஸாக தேடி அலைகிறான் பயங்கரமாக. இந்த இன்டர்வியூ ஃபெயில் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன் நமக்கே இப்படி தொட்டு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது? எங்கே போனாலுமே செலக்டே ஆக மாட்டோம். என்ன தான் ரீசன் எனக்கு ஒன்றுமே தெரில. நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் என்னை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. என்னடா டேங், இது உனக்கு வந்த சோதனை. பேசாமல் ஒரு பானிபூரி கடையை வச்சு போட்டு நடத்தியிருந்தாலும் இந்நேரம் நம்ம வந்துட்டு பயங்கரமாக சம்பாரிச்சுருந்துருக்கலாம் போலையே. நம்மளும் ஏறி இறங்காத கம்பெனிஸே இல்லை, ஆனால் நமக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. நல்லா தான் இன்டர்வியூ, நம்மளை விட மக்கா இருக்கிறவன்லாம் போயிட்டான் ஜாபுக்கு, ஆனால் நமக்கு கிடைக்கல பாரு அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வந்து ரொம்ப யோசிக்கிறான். அப்படி இன்றைக்கி அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, டைமை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியே கூப்பிட்றாங்க, கிம்டேயாங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்மகிட்டே வந்து போகிறான். போனவுடனே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே அந்த பர்சன் வந்து திரும்பினா பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிறது பாஸ் வந்து நம்ம ஜங்குக் தான். நம்ம டேக்கு செம்மையாக காண்டாகுது. உனக்கு என்ன தான் பிரச்சனை? நானே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எங்கே போனாலும் எனக்கு ஃபெயில் ஆகுது, எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். உன் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு, நீ எங்கே போனாலும் உனக்கு ஜாப் கிடைக்க போகிறதில்ல. ஏன் நான் எங்கே போனாலும் எனக்கு ஜாப் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே கேட்க. பின்ன எப்படி கிடைக்கும்? அதான் நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எல்லா இடத்துலையுமே ஜாப் கிடைக்காம பண்ணேன். அப்போ நீ தான் இதுக்கெலாம் காரணமா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ அப்படி பண்ணுவேன் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிக்க அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம ஜங்குக்கு மடியிலே உட்காந்துடுறான். நம்ம ஜங்குக்கும் நல்லா புடி பேபி, அப்படியே இந்த கன்னத்தில் ஒரு அடி, இந்த கன்னத்தில் ஒரு அடி. நீ அடிக்க மாட்டேயான்னு காத்துட்ருக்கேன் பேபி, அடிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு வழியாத. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் எவ்வளோ கம்பெனிஸ் ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? அதான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே, ஆனால் நான் செலக்ட் ஆகலேன்னு பார்த்துட்ருக்கேன். இது உன்னோட கம்பெனி தானா? என்னோடய கம்பெனி மாதிரி தான். இப்போ என்ன தான் ஜங்குக் பண்ணணும்னு சொல்கிறேன்? நீ ஒத்துக்கோ, நான் அவன் கூட உனக்கு கீழே ஒர்க் பண்ணால் உன் மேலே லவ்வில் விழுந்துருவேன் அப்படின்னு நீ ஒத்துக்கோ, நான் உன்னை விட்டுடுறேன். இங்கே பாரு ஜங்குக், தேவையில்லாத கற்பனை பண்ணாத. சரி, ஓகே, தேவையில்லாத கற்பனையே பண்ணுறேனே வச்சுக்கோ. அப்போ நீ ஏன் பயந்து ஓடுற? நீ ஏன் என்னோடய கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்க மாட்டேற? ஏன்னா உனக்கு பயம். என் கம்பெனியில் வந்து வேலை பார்த்தா எங்கடா நம்ம ஜங்குக்கை லவ் பண்ணிடுவோமோ, ஜங்குக் மேலே நம்ம பைத்தியம் ஆயிடுவோமோ, நம்மளே அறியாமல் நம்ம லிப்ஸு போய் ஜங்குக்கை போய் கிஸ் பண்ணிடுமோ, நம்மளே அறியாமல் நம்ம கை போய் ஜங்குக்கை போய் ஹக் பண்ணிடுமோ, நம்மளே அறியாமல் நம்ம போதும் 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 போயிட்டே இருக்க நிறுத்து. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை. லவ்வு உன் மேலே எனக்கு என்ன லவ் வரப்போகுது? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்படியா? அப்போ என் கூட இருந்து ட்ராவல் பண்ணு. லவ் வரலன்னா போயிட்டு இரு, உன்னை யார் பிடிச்சி வச்சுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல மட்டும். சரி, ஓகே, நாளைக்கே உன்னோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறேன். ஏன் பேபி நாளைக்கு வரைக்கும்? நீ இப்போவே ஜாயின் பண்ணலாமே, இப்போவே இந்த கம்பெனியை நான் விலை கொடுத்து வாங்கிறேன். முட்டாளா நீ? உனக்காக நான் முட்டாளா கூட ஆக ரெடி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் லவ்வாக டைலாக் பண்ண நம்ம டேக்கு காண்டாகுது. இங்கே பாரு ஜங்குக், என்னை டென்ஷன் ஆக்காத. நான் வேலைக்கு வரேன், ஆனால் இந்த கம்பெனியெல்லாம் வாங்காத, எனக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை. அப்படியா? சரி, ஓகே, அப்போ நான் வாங்கலை. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக இறங்கி போகிறான். இறங்கி போய்ட்டு ஆக்சுவலி நம்ம வந்துட்டு பஸ்ஸில் தான் வந்திருப்பான். நம்ம போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறான். நம்ம ஜங்கு கார் அங்கே வந்து நிறுத்திட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பேபி ப்ளீஸ் கம் அப்படின்றான். உடனே நம்ம வந்துட்டு டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு ஜங்குக், ரோட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் கம் அப்படின்னோடனே உடனே இந்த மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. உடனே எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. நம்ம அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக், அதெல்லாம் இல்லை, நான் மானத்தெல்லாம் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்கள் காய்ஸ், நான் இவனை நீங்களே பாருங்கள் மக்களே, நான் இவனை எவ்வளோ காலம் லவ் பண்ணுறேன்.
என்னை எவ்வளோ பேர் வந்துட்டு என் பின்னாடி நின்னாங்க, எவ்வளோ பேர் என்னை ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் நான் இந்த கிம்டை அங்கே தான் லவ் பண்ணுறேன். எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பாவும் ஒத்துக்க மாட்டுறாரு, இவனும் ஒத்துக்க மாட்றான். நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்கள்? என் பின்னாடி எவ்வளோ கேர்ள்ஸ் நின்னாலுமே எனக்கு என்னமோ இவனை தான் பிடிச்சிருக்கு. நான் இவனை தான் லவ் பண்ணுறேன். ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் ஒரு கே தான். அதனால் எனக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை. எங்கள் அப்பாவும் என்னை மெதுவாக புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் எதனால் இப்படியோ இவனும் அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக என் வாட்டுக்கு கேஷுவலாக பேட்டி கொடுக்குறான். நம்மகிட்டே வந்துட்டு ஐயோ மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து உட்காந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறான். பார்த்தீங்களா என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணலடா அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஜங்குக்கு நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து அவன் டோரை லாக் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இது ஃபுல்லாக நியூஸில் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு அப்பா பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இவன் இப்படி பண்ணுறான், நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயோட சன்னை இப்படி லவ் பண்ணுறான்ச்சு. இதில் வேறு டெய்லியும் வேறு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து உக்காந்துக்கிறாங்க என்கிட்ட பேட்டி எடுக்கன்னு. எனக்கே அசிங்கமாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இவர் ஒரு சைடு காண்டாகிறாரு. இப்போது இந்த சைடு அந்த பாட்டியும் தாத்தாவும் பயங்கரமாக விளாண்டுட்ருக்காங்க. நம்ம டேயோட அப்பாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஜங்குக்கு வந்துட்டு லவ் பண்ணுறதால அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் அவர் அந்த குழந்தைங்களோட தான் விளாண்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேயோட அம்மாவுமே வந்துட்டு பாருங்கடா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு டேயோட அப்பாவும் ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நீ ஃபஸ்ட்டே சொல்லுவேன் நம்ம விவசாயம் பண்ணலாம்னு, நான் தான் கேட்கல. இப்போ நம்ம கார்டன்லேயே நம்ம தேவையில்லை விவசாயத்தை பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள ஷாப்பில் நம்மளே சேல் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது இந்த சிம்பிளான லைஃப்பும். தாத்தாவோடையும் மீன் பிடிக்க போகிறோம், ஹோட்டலுக்கும் போகிறோம், மீனும் ஃப்ரை பண்ணி நமக்குன்னு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேயை வந்து ட்ராப் பண்ண டேயோட அப்பா பார்க்காரு. பார்த்துட்டு பாஸ் ஏன் பாஸ் பா அவன் ஒரு ஆள் நான் அவனை பாஸுங்கிறேன், நீ வாயை மூடிட்டு உள்ளே போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் பாஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீ இப்போ இங்கே இப்படி பண்ணிங்கன்னா பாஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏற்கனவே ஜியான் பாஸ் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அட விடுங்க அங்கிள் அவர் கிடக்காரு அப்படின்ட்டு இருந்தால் வந்துட்டாங்க. எங்கேருந்து தாண்டா வருவீங்க, பறக்கும் படை மாதிரி என்னை இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அலையிறீங்களாடா. சரி வாங்க வந்ததுக்கு உங்ககிட்ட என் மாமனாரோட பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு இவன் வாட்டுக்களை கதை அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவரும் ஐயோ ஏன் பாஸ் இப்படி சொல்லாதீங்களா. அவர் அப்படி தான் கொஞ்சம் கூச்சப்படுற கேரக்டர், மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுறாங்களே எங்களுக்கு வாரிசு இல்லைன்னு. பார்த்தீங்களா எங்கள் வாரிசை, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஜெய்கோப் வந்து ஒரு வாரிசை கொடுக்க தான் போகிறான். அது போக நாங்களும் ஒரு வாரிசு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கிம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டுறான். பார்த்தீங்களா இவன் தான் குட்டி கிம், எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், எங்களுக்காக காடு கொடுத்த குட்டி கிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைய காட்டுறான். அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்கு இல்லையா, அந்த குழந்தைய காட்டுறான். அந்த குழந்தை க்யூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இவனோட நல்லா விளையாடிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ நீங்கள் போல் அவ்வளோதான் பேட்டி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். நம்மட்டே நீ எதுக்கு இப்போ உள்ளே வந்த, உன்னை யாரும் அழைச்சாங்களா, அதான் நீ தான் ஒத்துக்கிட்டீல்ல இங்கே வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆமாம் பார்க்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இங்கே பாரு நான் நினச்சேன்னா எங்கள் வீட்டில் விவசாயமும் பண்ணுவேன், நீ சொல்கிற பற்றி ஆனால் உன் மேலே லவ்வில் விழுந்துருவேன் அதெல்லாம் உண்மை இல்லை, பொய் தான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னோட கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்மகிட்டையும் அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு சிரிச்சுட்டு அப்படியே வந்து அவனும் கிளம்பி வந்துடுறான். அப்போ போல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. பார்த்தா நம்ம ஜெய்கோப் அந்த சைடு வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்கு டேடியை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, வந்துட்டாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏண்டா உனக்கு லவ் வந்து உனக்கு யார் மேலேனாலும் வருமா வராதா, அதெல்லாம் எனக்கு வராது யார் மேலேயுமே. நீ ஒருத்தங்க மேலே கூட இம்ப்ரெஸ் ஆகலையா, அப்படி ஒருத்தி இந்த உலகத்திலே பிறக்கலடா. போடா வெண்ண, நீ ஒருத்தியை பார்ப்ப உனக்கு அவளை பிடிக்கும், அவள் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியவா, அவளை நீ ரொம்ப லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு ஒரு சைக்கிள் வந்து நம்ம ஜேகோப்போட கார்லேயே மோதுது. நம்ம ஜேகோப் கச்சுன்னு பிரேக்கை போட்டுட்டு ஐயோ யார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு காரை நிறுத்துறான். ஜங்குக்கு என்னாச்சு, வைடா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம ஜேகோப் கீழே இறங்கி ஓடுனா அப்படியே கீழே வந்து அப்படியே குப்பரடிக்காக விழுந்து கிடக்குறாங்க. அந்த பர்சனை வந்து நம்ம ஜேகோப் வந்து அப்படியே வந்து விரட்டி போட்டு அப்படியே அவங்க ஹெட்டிலேருந்து அப்படியே ப்ளட்டு கொஞ்சமாக வருது. பட் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த பொண்ணு, அப்படியே ஷைனிங்காக இருக்குது ஃபேஸ் எல்லாம்.
அப்படியே நம்ம ஜேகோப் வந்துட்டு பார்க்குறோம். நம்ம ஜேகோப் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்குது. நம்ம ஜங்குக் சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. டேய், நீயும் ஒரு நாள் லவ்வில் விழுவடா. எவ்வளோ ஒருத்திய பார்த்த உடனே கண்டிப்பாக நீ ஃபால் ஆவ. அந்த நிமிஷம் உன்னை சுற்றி மழை கூட பெய்யலாம், உன்னை சுற்றி புயல் காற்று கூட அடிக்கலாம், ஏன் உன் மேலே சூரிய ஒளி கூட படலாம், என்னென்னமோ நடக்கலாம்டா. ஸ்னோ ரெயின் கூட விழலாம், சம்மந்தம் இல்லாமல் சீசனே இல்லாத டைமில் ஒரு சீசன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்க அந்த டைமில் வந்துட்டு அப்படியே திடீர்னு சடனாக மழை பெய்யுது. நம்ம ஜேகோப்க்கு அப்படியே சரி சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து உட்கார வைக்கிறான் காரில். அந்த பொண்ணு கொஞ்சம் மயக்கமான நிலமையிலே இருக்கா. கன்னத்தில் தட்டி தட்டி ஏமா எந்திரிமா எந்திரிமா அப்படின்றான். அந்த பொண்ணு அப்படியே எந்திக்கவே மாட்றா. உடனே இந்த சைக்கிளையும் மேலே தூக்கி போட்டுட்டு அவன் கார் மேலே தூக்கி போட்டுட்டு சரி அப்படியே காரை வந்து ட்ரைவ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கான் நம்ம ஜேகோப்பு. வச்சு இவளை என்ன பண்ண, சரி ஓகே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்போ அப்படியே கச்சின்னு பிரேக்கை போடுறான். நம்ம ஜேகோப்போட அப்படியே கார் மேலே ஃபுல்லாக அப்படியே ஃப்ளாஸாக ஒரு மரத்துலேருந்து அப்படியே உதிரி கொட்டுது. நம்ம ஜேகோப்க்கு இது வரைக்கும் லைஃப்பில் இப்படி நடந்ததே இல்லை. ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். அப்படியே வந்துட்டு காற்று அப்படியே பயங்கரமாக அடிக்குது. அப்படியே அந்த விண்டோஸ் வழியாக அப்படியே அவன் ஃபேஸை வந்து வருடுது. இந்த எபிசோட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா.